தொழில்நுட்பம் வளர்ச்சியடைந்துள்ள நிலையிலும் மக்களிடம் பல மூட நம்பிக்கைகள் விளைந்திருப்பதால் பெரியார் இன்றும் தேவைப்படுவதாக திராவிடர் கழகத்தின் தலைவர் கி வீரமணி தெரிவித்துள்ளார். சென்னை வேப்பேரியில் உள்ள பெரியார் திடலில் சமூக நீதிக்கான முதல் OTT தளமான பெரியார் விஷன் தொடக்க விழா நடைபெற்றது. திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி, திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி மற்றும் திரைப்பட நடிகர் சத்யராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு இந்த OTT தளத்தை தொடங்கி வைத்தனர். புதிய OTT தளத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வீடியோ பதிவு வாயிலாக வாழ்த்து தெரிவித்தார். சமூக ஊடகங்கள் பெருகி இருக்கிற இந்த காலகட்டத்தில் இளைஞர்களிடம் தந்தை பெரியாரோட கொள்கைகளை கொண்டு சேர்க்கிற வகையில் சமூக நீதிக்கான உலகின் முதல் OTT-யா பெரியார் விஷன் OTT தொடங்கப்படுது. ஒரு கொள்கைக்காக தொடங்கப்படும் உலகின் முதல் OTT-யா இதுதான் இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாத்துலேயும் முன்னோடியாக இருக்கிற திராவிட இயக்கம் இதிலேயும் முன்னோடியாக இருக்கு. சுயமரியாதை இயக்கத்தோட நூற்றாண்டு விழாவில், குடியரசு இதழோட நூற்றாண்டு விழாவில் பெரியார் விஷன் OTT தொடங்கப்படுறது சிறப்புக்குரியது. நிகழ்ச்சியில் உரையாற்றிய திராவிடர் கழகத்தின் தலைவர் கி வீரமணி, தொழில்நுட்பம் வளர்ச்சியடைந்துள்ள நிலையிலும் மக்களிடம் பல மூட நம்பிக்கைகள் ஒளிந்திருப்பதால் பெரியார் இன்றைக்கும் தேவைப்படுவதாக தெரிவித்தார். எனவே இன்னமும் பெரியார் தேவைப்படுகிறார். கலைஞர் சொன்னார், பெரியார் எப்போதும் தேவைப்படுவார். அதுதான் மிக முக்கியம். பெரியாருடைய தேவை, பெரியார்னா ஒரு தனி மனிதர் அல்ல, பெரியார்னா பகுத்தறிவு, பெரியார்னா சுயமரியாதை. நிகழ்ச்சியில் உரையாற்றிய திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி, வட மாநிலங்களிலும் பெரியாரை அறிமுகம் செய்த பாஜகவிற்கு நன்றி என தெரிவித்தார். மறுபடியும் அடுத்த தலைமுறையின் மனதிலே எங்கள் கருத்துக்களை, எங்களுடைய விதைகளை நாங்கள் தொடர்ந்து விதைத்து கொண்டே இருக்க முடியும். அதற்கான மிக முக்கியமான ஒரு வழித்தடமாக, ஒரு பெர்ஃபெக்ட் வெஹிக்கிளாக தான் இன்னைக்கு இந்த OTT பிளாட்ஃபார்ம் இன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது. பின்னர் நிகழ்ச்சியில் உரையாற்றிய நடிகர் சத்யராஜ், உலகம் முழுவதும் கார்ப்பரேட் சாமியார்கள் ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் என்பதை வைத்துதான் காசு பார்க்கிறார்கள் என்று தெரிவித்தார். இது என்னன்னா, இந்த OTT பிளாட்ஃபார்ம்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்றைய காலகட்டத்தில் சினிமாவில் இந்த சென்சார் போர்டுங்கிறது நமது முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர் காலத்திலேருந்து பெரிய பிரச்சனையாக இருக்குது. பராசக்தியில் ஆரம்பித்து எங்கே நம்ம டைரக்டர் ப்ரொடியூசர் வந்திருக்காங்க சொல்லாமான்னு தெரியல, தோழர் சேகுவேரான ஒரு படம் நடிச்சிருக்கேன். அது வரைக்கும் பெரிய பிரச்சனை. பராசக்தியில் வெட்டப்பட்ட வசனங்கள் அளவில்லாத வசனங்கள். நிகழ்ச்சிக்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி, திமுக எப்போதும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவான இயக்கம்தான் என்று உறுதிபட தெரிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.